ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, மீண்டும் உங்களை இந்த கிறிஸ்துவனுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகிய பாஸ்கா மறைபொருள்களினுடைய பின்புலத்தில் அவற்றை விவிலியத்தில் நாம் வாசிக்கின்ற பகுதிகளை தியானிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கிறிஸ்து வாழ்ந்த அவருடைய காலத்து வரலாற்று, அரசியல், பொருளாதார, சமூக, அறிவியல் சூழ்நிலையில் நாம் இந்த விவிலியத்தை புதிய ஏற்பாட்டினுடைய இந்த பகுதிகளை வாசிக்கின்ற போது ஆண்டவருடைய பாஸ்கா மறைபொருள்களை நாம் ஆழமாக நாம் அறிவோம். அதற்கு உதவுவது இந்த மேப், இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட் மேப். விவிலியத்தில் அது பின்புலத்தில் இருக்கும். எப்போதும் இதை மனதில் கொண்டிருக்க வேண்டும். இந்த வரைபடத்தில் நாம் பார்க்கிறோம், இதுதான் இந்த வாக்களிக்கப்பட்ட நாடு. பழைய ஏற்பாட்டின்படி இது கலிலேயா பகுதி, யூதேயா பகுதி, இங்கு ஜெருசலம் இருக்கிறது. சமாரியா, இது கலிலேயா பகுதி. அதை சுற்றி இருக்கின்ற நாடுகள் ஜோர்டன், அதனுடைய தலைநகர் அம்மான், சிரியா வடக்கே, லெபனான் இருக்கிறது, மத்திய தரை கடல். இதுதான் போர் நடந்து கொண்டிருக்கின்ற இடம். காசா ஸ்ட்ரிப், எகிப்து பேரரசு இங்கே இருக்கிறது. அடுத்து யூரோப், இத்தாலி எல்லாம் இதற்கு கீழே எங்கே இருக்கிறது, தெற்கில் இருக்கிறது. ஆக இந்த யோர்தான் நதி பாய்ந்து கலிலேயா கடலில் கலந்து அது மீண்டும் வந்து இங்கு சாக்கடலில், டெட் சீயில் அது இருக்கிறது. இதை நாம் எப்போதும் பார்த்து கொள்ள வேண்டும். இது இப்போது இருக்கின்ற புதிய இஸ்ராயல் நாட்டினுடைய வரைபடம். இந்த புனித நாட்டு இடங்கள் அனைத்தும், அது இங்கு சீனாயாக இருக்கட்டும், எகிப்தாக இருக்கட்டும், அல்லது இஸ்ராயலாக இருக்கட்டும், ஜோர்டனாக இருக்கட்டும், இந்த எல்லா இடங்களும் ஒரு நூலிலையில் இணைக்கப்பட்டுள்ளன. அந்த காமன் த்ரெட், ஒன் த்ரெட், நூலிலை என்பது என்ன? இயேசு கிறிஸ்து. அவருக்காகத்தான் இந்த மீட்பு வரலாறே பழைய ஏற்பாட்டிலிருந்து துவங்கி புதிய ஏற்பாடு வரை சென்று பிறகு இரண்டாம் வருகையின் வரை அது நிறைவு பெறும். உலகத்தின் நிறைவு வரை இந்த நூலிலை, இந்த த்ரெட், காமன் த்ரெட் அது செல்லும். அதை பார்க்கலாம். மீட்பு வரலாற்றை ஆண்டவருடைய காலத்து சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்ற போது இந்த மீட்பு வரலாற்றின் வரலாற்று சுவடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதை இந்த அட்டவணையில் நீங்கள் பாருங்கள். ஆக இந்த மீட்பு வரலாறுக்கு நமக்கு சான்றுகள் 4000 ஆண்டுகளாக நமக்கு சான்றுகள் இருக்கின்றன, வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. அதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கிமு 2000 1200 வரை கனானையர் காலம். இந்த பகுதியில் கனானையர்கள் வாழ்ந்தனர், நமது மூதாதையர்கள் வாழ்ந்தனர். அடுத்து 1250 செங்கடலை கடந்த காலம். இங்கிருந்த இஸ்ராயல் மக்கள் அவர்கள் இங்கு அடிமைத்தனத்துக்கு செல்கிறார்கள். சென்று எகிப்திலிருந்து மீண்டும் இங்கிருந்து ஆண்டவர் அவர்களை செங்கடலின் வழியாக எகிப்திலிருந்து விடுவித்து இங்கு கொண்டு வருகிறார். அது 1250. கிமு 1000 என்பது தாவீதினுடைய காலம். தாவீது பெரிய பேரரசராக அவர் வந்து சிதைந்திருந்த இந்த கோத்திரங்களை எல்லாம், ஆங்காங்கே சிதறி கிடந்த கோத்திரங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே பேரரசாக, இஸ்ராயல் பேரரசாக, பலஸ்தீன பேரரசாக அவர் மாற்றினார். வடக்கு தெற்கு அரசாங்கங்களை ஒன்றிணைத்து ஒரு யுனைடெட் கிங்டம், ஒரு பேரரசாக தாவீது உருவாக்கினார். யூதேயாவையும் சமாரியாவையும் இணைத்து அவர் ஆண்டார். அவருடைய காலம் பொற்காலம். சுற்றிலும் இருக்கின்ற எல்லா எதிரிகளையும் முறியடித்து அவர் தன்னுடைய அரசை வலிமையான ஒரு அரசாக ஏற்படுத்தினார். அதற்கு பின்னர் 720 தாவீது, சாலமோனுக்கு பின்னர் ரெகபயாம் மற்றும் அவருடைய பிள்ளைகள் அனைவரும் பிரிந்தனர். ஆகவே அரசுகளும் பாழ்பட்டன, உடைந்தன. அப்போது கிமு 720 10 குலங்கள் அசீரியாவின் அடிமைத்தனத்துக்கு அவை சென்றன. பின்னர் எருசலேமை மையமாக கொண்ட யூதேயாவும் அது 586 அது எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு அது பபிலோனிய அடிமைத்தனத்துக்கு சென்றது. நெபுகத்நேசர், பபிலோனியா என்று அழைக்கப்படுகின்ற இப்போது இருக்கின்ற ஈராக், அந்த பகுதியில் இருக்கின்ற மன்னன் நெபுகத்நேசர், அவருடைய தளபதி, அவர் வந்து எருசலேமை தரைமட்டமாக்கி அங்கிருந்து மக்களை அவர் அடிமைத்தனத்துக்கு கொண்டு செல்கின்றார். முதலாம் தேவாலயம் இவருடைய காலத்தில் இடிக்கப்படுகிறது. கிமு 538 மீண்டும் இந்த யூதர்கள், அடிமைத்தனத்துக்கு சென்றிருந்த யூதர்கள் திரும்பி வருகிறார்கள். ஈடிக்ட் ஆஃப்
சைரஸ். சைரஸ் என்ற மன்னன் ஒரு பெர்சிய மன்னன், அதாவது தற்போதைய ஈரான் பெர்சிய மன்னன். அவன் திரும்பவும் அவர்களை அனுப்புகிறான். இங்கு வந்து அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை கட்டி இந்த எருசலேமினுடைய மதில்களை எல்லாம் கட்டுகிறார்கள். நெகேமியா, எஸ்ரா புத்தகத்தில் நாம் இதை வாசிக்கலாம். யூதர்கள் அப்படியாக அவர்கள் செழித்து வளருகிறார்கள். பின்னர் கிரேக்க பேரரசு கிமு 332 இங்கு ஆட்சி செலுத்த இதை கைப்பற்றுகிறது, ஆட்சி செலுத்துகிறது. அலெக்சாண்டருடைய தளபதிகள் செல்யூக்கஸ் மற்றும் சில தளபதிகள் இங்கு ஆட்சி புரிகின்றார்கள். இது ஹெல்லனிஸ்ட் பீரியட், கிரேக்க பேரரசின் காலம். அடுத்து ரோமன் பீரியட் 37 கிமு 37 ஏரோதின் ஆட்சி நடைபெறுகிறது. அது ரோமையர்களுடைய காலமாக அது இருக்கிறது. கிபி 33 ஆண்டவருடைய இறப்பு. கிபி 70 ஆண்டவர் இறந்த பின்னர் 70 எருசலேம் தேவாலயம் இரண்டாவது முறையாக அது இடிக்கப்படுகிறது. மக்கபேயர்கள், எஸ்ஸீனியர்கள் இவர்கள் அனைவரும் கிரேக்க மயமாக்களுக்கு எதிராக அவர்கள் போரிட்டார்கள். மேலும் ரோமைய பேரரசுக்கு எதிராக அவர்கள் போரிட்டார்கள். ஆக இப்படிப்பட்ட குழுக்கள் போரிட்டதால் மீண்டும் ரோமைய பேரரசு இரும்பு கரம் கொண்டு அதை அடக்கி எருசலேம் தேவாலயம் இரண்டாம் முறையாக அது இடிக்கப்பட்டது. பின்னர் கிபி 200 யூதர்களின் சமய புத்தகமான மிஷ்னா ஒழுங்குபடுத்தப்பட்டது. 324 கான்ஸ்டன்டைன் பேரரசர் ரோமைய சக்கரவர்த்தி சீசர் அவர் மனம் மாறி அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருடன் அவருடைய தாய் ஹெலனும், புனித ஹெலனும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஆக அவருடைய பேரரசில் ரோமைய பேரரசு முழுவதும் கிறிஸ்தவ மதம் அரசு மதமாக அது அங்கீகரிக்கப்படுகிறது, பிரகடனப்படுத்தப்படுகிறது. அந்த காலத்தில் இருந்த ரோமைய பேரரசு ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியா வரை மற்றும் ஐரோப்பா முழுவதிலும் அது பரவி இருந்தது. கிபி 361 பேரரசர் ஜூலியனும் திருத்தூதர்களும் எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் புதுப்பிக்கின்றார்கள். இது பைசாண்டைன் பீரியட் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் பெர்ஷியன் பீரியட், ஈரான், தற்போது இருக்கின்ற ஈரான் 614 இந்த இடத்தில் ஆட்சி புரிகிறது. பிறகு 638 இஸ்லாமியர்கள் இங்கு ஆட்சி செய்கிறார்கள். பிறகு இந்த காலத்தில் தான், இஸ்லாமியர்களுடைய காலத்தில் தான் ஆண்டவருடைய கல்லறை அல்லது நமக்கு புனிதமாக இருக்கின்ற ஆண்டவர் சம்பந்தப்பட்ட இடங்கள் அவை சேதப்படுத்தப்படுகின்றன. ஆக அப்படி சேதப்படுத்தப்பட்ட போது அவர்களின் கையில் இருந்து, இஸ்லாமியர்களின் கையில் இருந்து பாதுகாக்கத்தான் திருத்தந்தையர்கள் இந்த குருசேட் சிலுவை போர்களை அவர்கள் துவங்கினார்கள். சிலுவை போர்கள் தொடர்ந்து நடந்தது. ஆகவே கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றனர், சிலுவை படை வீரர்கள் வெற்றி பெற்றனர், இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றனர். இப்படி தொடர்ந்து இந்த போரினால் இந்த இடம் முழுவதுமே, முக்கியமாக எருசலேம் முழுவதுமே பல பகுதிகள் சிதைந்தும் தீக்கிரையாக்கப்பட்டும் இருப்பதை நாம் செல்லுகின்ற போது நாம் பார்க்கலாம். பின்னர் 1516 ஆட்டமான் துருக்கிய காலம். பின்னர் 1917 48 வரை இங்கிலாந்து இந்த பகுதியை ஆண்டு வந்தது. அதனுடைய காலனி நாடாக இருந்தது. பிறகு 48 இங்கிலாந்தும் அமெரிக்காவும் எல்லாம் சேர்ந்து விடுதலை கொடுத்தார்கள். புதிய நாடாக இது உருப்பெற்றது. இந்த எருசலேம் என்று வருகிற போது இந்த படம் தான் நமது மனக்கண்களுக்கு வருகிறது. இங்கே இருக்கிறது அழுகையின் சுவர், இது மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ் ஒலிவமலை, இஸ்லாமிய மசூதி, அல்-அக்ஸா, கிறிஸ்தவ பகுதிகள். ஆக இப்படியாக எருசலேம் என்றாலே இந்த படம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இதையெல்லாம் எதற்காக நாம் பார்க்கின்றோம் என்றால், எபேசியர் 3:18 வாசிப்பது போல, பவுலடியார் சொல்வது போல, கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், அகலம், உயரத்தை நீங்கள் கண்டுணர வேண்டும். இதையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது நமக்காக பாடுகள் பட்ட அந்த மெஸ்ஸியாவினுடைய பாடுகளையும் இரட்சணியத்தையும் மீட்பையும் நாம் ஆழமாக உணர்வோம். இங்கு ஒரு செய்தி, இது ஏற்கனவே நாம் பார்த்தது போல கிழக்கு வாயில், 8 வாயில்களில் எருசலேம் மதில்கள் 8 வாயில்களால் அது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வாயில் அது எப்போதும் மூடப்பட்டிருக்கும். இதை சுலைமான் மன்னன் அவன் மூடினான். எதற்காகவென்றால், இந்த கிழக்கு வாயிலின் கோல்டன் கேட், இதன் வழியாகத்தான் மெஸ்ஸியா உள்ளே வருவார். வந்து இந்த எருசலேமில் இருக்கின்ற பகைவர்களை அவர் வென்று அவர் ஆட்சி செலுத்துவார். புதிய எருசலேம் வரும், மெஸ்ஸியா வருகின்ற போது இந்த வழியாகத்தான் வருவார் என்பது விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற செய்திகள், யூத சமய நம்பிக்கை. ஆகவே இதை கருத்தில் கொண்டு அவன் அதை அடைத்து விட்டான். தன்னுடைய அரசாங்கத்தை எதிர்த்து போரிட மெஸ்ஸியா வரக்கூடாது என்பதற்காக அடைத்து விட்டான். ஆக இந்த இடத்தில் மவுண்ட் ஆஃப் ஆலிவ்ஸ், ஒலிவ மலைக்கு பக்கத்திலே யூதர்களுடைய கல்லறை இருக்கிறது.
இந்த கல்லறை என்பது 6க்கு 2 அடிதான், அவ்வளவுதான் நீளம் அகலம். ஆனால் இந்த கல்லறை ஒவ்வொன்றும் 10 1 மில்லியன் டாலருக்கு யூதர்கள் வாங்கி இருக்கின்றார்கள். உலகமெங்கும் இருக்கின்ற யூதர்கள் இந்த இடத்தில் கல்லறை வாங்கி, அதாவது 1 மில்லியன் டாலர், 10 லட்சம் டாலர் கொடுத்து இந்த கல்லறைகளை வாங்கி கட்டி இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் அவருடைய சமய நம்பிக்கை. எரேமியா புத்தகம் 13:4 நாம் வாசிக்கிறோம், எருசலேம் எவ்வாறு அது இடிக்கப்படும், எப்போது மெஸ்ஸியா வருவார் என்பது பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. திருவெளிப்பாடு 16:16 நாம் வாசிக்கிறோம், அங்கு புதிய எருசலேமும் புதிய வானகமும் அது வந்து இறங்கும், இந்த இடத்தில் வரும். அப்போது பெரும் போர் ஒன்று நடைபெறும், அர்மகடான். மெஸ்ஸியாவுக்கும் எதிரிகளுக்கும் எதிரான போரில் மெஸ்ஸியா அனைவரையும் அழித்தொழிப்பார் என்பது அங்கு சொல்லப்படுகின்ற செய்தி. ஆகவே இந்த இடத்தில் அந்த போர் நடைபெறும். 21:2 நாம் வாசிக்கிறோம், புதிய வானகம் புதிய எருசலேம் விண்ணிலிருந்து வரும். அதே போல எசேக்கியேல் புத்தகம் 40-41 அதிகாரங்களில் இந்த எருசலேம் தேவாலயம், எருசலேமை கால்மனையாக மீண்டும் ஆக்கி மெஸ்ஸியா ஆட்சி செலுத்த வருவார் என்பது இந்த விவிலிய பகுதிகளில் இருக்கின்ற செய்திகள். இதை யூதர்கள் ஆழமாக நம்புகிறார்கள். ஏனென்றால் பழைய ஏற்பாடு தான் யூதர்களுடைய பைபிள். நமக்கு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இரண்டும். அவருடைய பைபிள் என்று எடுத்துக்கொண்டால் இந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை உடைய ஓல்டு டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாடு தான் அவருடைய பைபிள். ஆக இத்தகைய நம்பிக்கையினால் தான் இங்கு போர் நடக்கும், மெஸ்ஸியா வருவார். வருகின்ற போது இங்கு துஞ்சியிருப்போர் அனைவரும் அவருடன் உயிர் தெழுவர் என்பது அவருடைய நம்பிக்கை. நமது இரண்டாம் வருகை அதுதான் நமது இரண்டாம் வருகை நம்பிக்கை. ஆக அப்படி வந்தால் உடனே அவரோடு மெஸ்ஸியாவோடு சேர்ந்து விண்ணகம் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் யூதர்கள் இந்த கல்லறைகளை வாங்குகிறார்கள்.